யோ மடமட வேலை நடக்கட்டான். டேய் என்னடா இங்க நின்னுகிற? கேமராமேன் வந்துட்டான போய் பாருப்பா. சரிண்ணா. ஏய் என்னடா பண்ணுகிறீங்க? அழகா பண்ணு. ஏய் சீக்கிரம் வேலை நடக்கட்டான். என்ன ஐரே எல்லாம் ரெடி தானே? என்னடா எல்லாம் ரெடியா? எல்லாம் பக்காவாக ரெடிண்ணா. பொண்ணுங்க அப்பயே ரெடி ஆயிடுச்சு. மாப்பிள்ள வந்து 10 நிமிஷம் ரெடி ஆகிடுவானா. ஆனால் அப்புறம் இந்த டெக்கரேஷனு கடைசி நேரத்தில் மண்டபத்துக்கார பண்ண முடியாதுன்ட்டான். அப்புறம் கோயம்பேடில் புள்ளிங்களை செட் பண்ணி முடிச்சிட்டேன்ல. என்ன ஒன்று கொஞ்சம் ரேட் தான் அதிகமாகிடுச்சுண்ணா. ரேட் அதிகமாயிடுச்சா? நம்ம என்ன கல்யாணம் மாடா பண்ணுறீங்க? அண்ணா இதென்னா பார்த்து பார்த்து பண்ணுண்ணா. பார்த்து பண்ணணும் முன்னெல்லாம். ஏய் அன்னைக்கு சோகப்படுறேன் வாண்ணா. டேய் வாங்கண்ணா. இங்கே வை இங்கே வை. ஐரே பெரியவங்க நிச்சயம் பண்ணி நல்ல நேரம் பார்த்து பண்ற கல்யாணம் இல்லை இது. நல்லாவே வாழக்கூடாதுன்னு என் தலைமையில பண்ற கல்யாணம் இது. அதனால இந்த மந்திரம்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் முடிச்சு விடு. நீங்கள் 1 மணிக்கு கூப்பிடும் போதே நேக்கு தெரிஞ்செடுத்து இது ஒரு வில்லங்கமான கல்யாணம்னு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, மந்திரமே இல்லாமல் சேமமாக பண்ணித்தரேன். என்னடா அம்பி நான் சொல்கிறது? அதுவும் சரிதான், அப்படியே செஞ்சிடலாம். ஏன்பா தம்பி அந்த மாப்பிள்ளையை கொஞ்சம் கூப்பிட. ஏய் வா. தம்பி பொண்ணை கூட்டு வாப்பா. இவன் என்ன அப்படி பாக்குறா? ஐயோ இவ்வளோ இப்ப பார் ஆட்டத்தை. ஐயோ இவ வேற அவளை பாக்குறாளே. ஐயோ யோ கரிகாலா, நான் லவ் பண்ற பையனை கூட்டிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒருத்தி என் ஆள் பக்கத்துல உட்கார வச்சுட்டு என்னையா அதெல்லாம்? சொல்வடி சொல்வ. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம். நான் லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே, யார் இவன் நடுவில் உட்காந்துட்டு இருக்கா? ஏஞ்சி ஓட சொல்லு. வாட்? நான் நடுவுல வந்தவளா? நீ தாண்டி வந்து நடுவுல உட்காந்துருக்க. நீ முதல்ல எழுந்திருச்சு போ. ஏய் இருங்கம்மா, இப்படி சண்டை போட்டுன்னு இருக்கீங்க. நீங்க 2 பேர் தான் சண்டை போட்டுன்னு இருக்கீங்க. நடுவில் ஒருத்தன் ஒண்ணுமே பேசாம சைலண்டா இருக்கும் போதே தெரியல ஃபால்ட் அவன் மேலதான்னு. என்ன அருண் இதெல்லாம்? அவர் என்னடா சொல்றாரு? டேய் என்னடா அமைதியா இருக்க? நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சொல்றா. அவன் எப்படிமா சொல்லுவான்? அவன் தான் உங்க 2 பேரையும் ஒரே நேரத்தில் லவ் பண்ணி ஏமாத்திருக்கானே. டே அருண், என்னடா சொல்றாரு அவரு? அப்போ நீ எங்க 2 பேரும் ஒரே டைம்ல லவ் பண்ணியாடா? ஏய் என்னடா எதுவுமே பேசாம இருக்க? வாய் வந்து எதா பேசுறா. ஏண்டா அம்பி, வாயை திறந்து எல்லாம் இப்படி பண்ணிட்டு இப்படி வாயை மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து சொல்லுடா அம்பி. அவன் பேச மாட்டாமா, அவன் தான் உங்ககிட்ட மாட்டிக்கின பயத்தில் இருக்கானே. ஆமாண்ணா எப்படி முடிக்கிறான் பாரு. இப்போ என்ன, அவன் யாரை லவ் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? ஐரே தாலியத்தை அவன் கையில் கொடுங்க. அவன் யார் கழுத்தில் தாலி கட்டுறான்னு பார்க்கலாம். அப்போ தெரியும் அவன் யாரை உண்மையாக லவ் பண்ணுறான்னு. சபாஷ், நல்ல ஐடியா கொடுத்தேன். இந்தாடா அம்பி, இந்த தாலி எடுத்து அந்த பொண்ணு கழுத்தில் கட்டு. சீக்கிரம் கட்டு. இந்தாடா அம்பி, தாலி எடுத்து கட்டு சீக்கிரம், நாளையாவது நான் ஆத்துக்கு போகணும். அருண் கட்டுடா. என்னம்மா, அவன் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போறீங்களா இல்லை? அருண் இந்த தாலி என் கழுத்துல கட்டு. நீ என்ன லவ் பண்ற? கட்டுடா. அருண் நீ என்னதான் லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். தாலி கட்டு. டேய் அருண் உண்மையா சொல்லுடா, நீ என்ன லவ் பண்ற? என் கழுத்துல தாலி கட்டு. ஏய் இல்ல, நான் தான் உனக்கு, நான் மட்டும் தான் என் கழுத்துல தான் நீ தாலி கட்டு சொல்லிட்டேன். அருண் கழுத்துல தாலி கட்டு. அருண் நான் சொல்றேன்ல, என் கழுத்துல தாலி கட்டு. சொன்னா கேளு, வேணாம். நீ போய் அருண் சொன்னா கேளு, என் கழுத்துல தாலி கட்டு ப்ளீஸ். பாரு அருண்
இடத்துல தனியாக வந்துட போகுது. ஏய் நீ மூட்றா கட்டு தாலிய கேட்காத. இந்த புடி டேய். தாலி கட்டு. 2 பேர்ல யாரடா கல்யாணம் பண்ண போற? முடியலடா யப்பா. நோ ஆ? நானா தானே வெய்யே 2 தாலி வாங்கி அந்த 2 பொண்ணு கயிற்றுல கட்டு போயின்னே இருப்பேன். சே வேஸ்ட்ண்ணா அவன். ஏன் நீ போய் கட்டுறியா? ஆ? சே மூடு. சாரிம்மா, இதுக்கு மேலாம் எனக்கு பொறுமை இல்லை. அதே சமயம் இவனை பழி வாங்க இதை விட்டால் எனக்கு வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்போ நான் 10 எண்ணுவேன். 10 எண்ணுறதுக்குள்ள உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் கழுத்தில் அவன் தாலி கட்டணும். அப்படி அவன் கட்டலைன்னா உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தங்கள என் பசங்க பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 நான்சிமா ஏய் இவ யாருடா புதுசா நான்சின்னு? டேய் என்ன லவ் பண்ணி வயித்துல புளிய கொடுத்துட்டு இங்க என்னடா பண்ற 2 பொண்ணுங்க கூட? டேய் என்னடா சொல்றா? என்னடா நடக்குதுங்க? ஏய் என்னடா சொல்றா அவ? 2 பேரும் அமைதியா இருங்க. என்ன நடக்குதுன்னு வந்து சொல்றேன். நான்சிமா புல்லாண்டா தாடி வச்ச கேடியா இருப்பான் போல. நம்ம கிளம்பிடுறதா நல்லது. இவன் யாரா? என்ன தெரியும்? எங்க நீ வரமா பெரியவனு பயந்துட்டேன் பேபி. நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? அதான் நீ கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டேன். அப்புறம் என்ன இதெல்லாம்? ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஒண்ணுமே புரியல. என்ன மாமா மொத்தம் 2 நினைச்சியா? மொத்தம் 3டா. உன் குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற ஒரே நேரத்தில் 3 பேர் கழுத்தில் எப்படி தாலி கட்டுறோம் நானும் பார்க்குறேன்டா. அதையும் பாருடா மாமா. நீ வா பேபி. நோ எங்கடா போறான் அவன்? தொலைஞ்சு போன நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தின ஆம்பளை சிங்கண்டா நீ. ஐயா தகப்பா, கனவா? கனவா கண்டேன். ஏன் இந்த கனவு அடிக்கடி வருதுன்னு தெரியலையே. ஒன்னும் புரியலையே. பயந்துட்டேன். தூங்குவோம். கனவுதான். அவங்க என்னடா பேசிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பேசிருக்க? என்ன பேசிருக்க? சதீஷ் பையன் ஏதோ அமிச்சிருக்கான்டா. அதை பார்த்து அம்மா கத்திக்கிட்டு இருக்கா. சதீஷ் அமிச்சு விட்டானா? வயபுல என்ன அமிச்சிருக்கான்னு தெரியலையே. உனக்கு சில உண்மைகளை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்ன உண்மை? அது நம்மளை பத்தியும் நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தியும். வா.